நான் ஏன் பிங்க் படத்தை இங்கே ரீமேக் செஞ்சு நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நானே தமிழ் சினிமாவில் சில பிற்போக்குத்தனமான பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன். என்னுடைய கடந்த கால படங்கள். அது வான்மதியாக இருக்கலாம், காட்ஃபாதராக இருக்கலாம், மைனர் மாப்பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் படங்களில் பெண்களை பற்றிய சித்தரிப்புங்கிறது ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருந்திருக்கு. என்னுடைய படங்கள்லேயே அது ரொம்ப நேர்மையான விஷயம். பொதுவாக தமிழ் சினிமா என்ன யோக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்டு தப்பிச்சுக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அஜித் ரொம்ப ரொம்ப நேர்மையாக என்னுடைய படங்கள்லேயே பெண்களை வந்து அப்படி பண்ணியிருக்கேன். அப்போ ரசிகர்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அஜித் செய்கிறாரு, நம்மளும் தெருவில் பெண்களை இழிவுபடுத்துவோம், கேவலப்படுத்துவோம். பெண் என்பவள் ஒரு போகப் பொருள் தானே, பெண் என்பவள் ஒரு பாலியல் பண்டம் தானே அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை என்னுடைய படங்களே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அஜித் நேர்மையாக ஒப்புக்கொண்டு, அதனால தான் நான் வந்து அந்த பிங்க் படத்தை ரீமேக் பண்ணி அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த படம் கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் கிடையாது. ஆனால் இவர் பெண்களை இழிவுபடுத்தி இந்த வழக்கமான ஈவ்டீசிங் பண்ணுற மாதிரி இந்த ஹீரோயிசமாக நடித்த படங்களால் நல்லாவே ஓடி இருக்கு. இவருடைய படங்கள் காட்ஃபாதராக இருக்கட்டும், வழக்கமான ஒரு ஹீரோவா நான் ஒரு ஆம்பளடி அப்படின்னு பேசின படங்கள் எல்லாமே ஓடி இருக்கு. ஆனால் அந்த படம் சுமாராக தான் போச்சு. ஆனால் அஜித் அந்த படத்தை வர்த்தகத்துக்காக நடிக்கலை, பணம் வரணுங்கிறதுக்காண்டி. நம்ம இளைஞர்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மரியாதை ஏற்படுத்தணும், பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது, என் படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வுக்காகத்தான் அந்த படத்தை நான் நடித்தேன்